ஏற்கனவே சொன்னது போன்று ஞானிகள் மகரிஷிகள் ஒவ்வொன்றுக்கும் காரண பெயர் அடுக்குத் தொடர் போன்று, அதுவும் குறிப்பாக தமிழ் மொழியிலே அவர்கள் கண்டறிந்த மெய் உணர்வுகளை அக்கால, ஏனால் இன்று இருக்கக்கூடிய அவ்வளவு நுணுக்கமான எழுத்தறிவு இல்லாத அக்காலங்களில் சொல் தொடர் ஒலி அந்த உணர்ச்சிகள் மூலமாகவே மெய் உணர்வுகளை எத்தனையோ வகைகளில் அவர்கள் அறிந்தவற்றை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அதுபோன்ற ஒரு உபதேசம்தான் இது. பூதி விபூதி என்ற சொல் தொடரை இதிலே ஈஸ்வரப்பட்டர் உணர்த்துகின்றார்கள். ஏனால் இயற்கையின் உண்மையை உணர்ந்து கொள்ளத்தான் இதுபோன்று பூதியை விபூதி என்று காட்டிய தத்துவம் என்றும் அதை சொல்லுகின்றார். இதிலே விதி விளக்கும் ஒன்று உண்டு. சூட்சுமப்படுத்தப்பட்ட அந்த செயலை தவிர சரீரம் முழுக்க வேடமிட்டுக் கொள்ளும் இந்த காலகட்டத்தில் உண்மையின் பொருளை யார் உணர்ந்தார்கள் என்று வினாவையும் எழுப்புகின்றார். என்றால் இயற்கையினுடைய நியதி பிரகாரம் கண்ணுக்கு புலப்படுவது ஒன்று, கண்ணுக்கு புலப்படாதது ஒன்று. ஆனால் கண்ணுக்கு புலப்படுவதை மட்டும்தான் நாம் அதிகமாக உற்று நோக்கி பதிவாக்கி நினைவாக்கி அதையே சொல்லாக செயலாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக நாம் உணவு உட்கொள்வதையும் பார்ப்பதையும் எத்தனை வகைகளில் உடல் சார்ந்த நிலைகள் செயல்படுத்துவதை நுணுக்கமாக நாம் ஆய்ந்து பகுத்தறிந்து சிந்தித்து செயல்படுகின்றோம். ஆனால் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் வினாடிக்கும் குறைவான நேரத்திலே காற்று நம் சுவாசமாக உடலுக்குள் போய் வெளிவருவதை பற்றி யாரும் அதிகமாக சிந்திப்பதும் இல்லை. அது உள்ளே என்ன செல்லுகின்றது, வெளியே என்ன செல்லுகின்றது என்பதையும் நுணுக்கமாக அறிவதும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை, அதை அளந்து அறிவதும் இல்லை. என்றால் எல்லோரும் பொதுவாக பிராணவாயு என்று சொல்லி முடித்து விடுகின்றோம். ஆனால் அது பற்றிய உண்மைகளைத்தான் இங்கே பூதி விபூதி என்று நுணுக்கமாக காட்டுகின்றார். ஏனால் எந்த காற்று அல்லது எந்த ஆவி அல்லது எந்த சுவாசம் என்று சொல்லுகின்றோமோ ஆவியாக அப்படி இருப்பதுதான் திட பொருளாக ஒரு சரீரமாக ஆகின்றது. அப்படி திடமானது மீண்டும் ஆவியாக எதிலிருந்து தோன்றியதோ அதுவே அந்த நிலை ஆகின்றது. ஆக முதலும் முடிவும் இல்லாது இது நடந்து கொண்டே உள்ளது. ஆக மாற்றம் என்பது இயற்கையினுடைய தலையாய முக்கியமான விதியாகும். கண்ணுக்கு புலப்படாததில் இருந்துதான் கண்ணுக்கு புலப்படக்கூடிய சக்திகளை உருவாகின்றது. ஆக கண்ணுக்கு புலப்படாத சக்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான், அதாவது இந்த உடம்பெல்லாம் வேடமிட்டுக் கொள்ளும் என்று சொல்வதில் நாம் விபூதி என்று சொல்லுகின்றமே, திருநீர், இதை நம் உடல் முழுவதும் பூசி வேடமிட்டுக் கொள்கின்றோம். ஆனாலும் இந்த உண்மையை நாம் உணர்கின்றோமா என்றால், அந்த சாம்பல், அதாவது இந்த உடல் உருப்பெற்ற எத்தனையோ சரீரங்கள் இருந்தாலும் இது மீண்டும் இந்த மண்ணுடன் மண்ணாக சாம்பலாகத்தான் இது ஆகின்றது. ஆக சாம்பலாகும் இந்த திட உடலை நாம் ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தி அதை தெரிந்து கொள்வதற்கே விபூதி என்று இது அணியும் வழக்கமாக. என்னால் ஒவ்வொரு நியதிகளும் நமக்கு அதாவது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியது அனைத்துமே மனிதன் செம்மையான பாதையில் தெரிந்து தெளிவான நிலையில் கொண்டு வாழ்வதற்குத்தான். ஆனால் நாம் திருநீறு பூசுவது ஏதோ மத ஆச்சாரம் என்றும், அல்லது குறிப்பிட்ட சாரார் இதை இப்படி அணிந்தால் அது இந்த இனத்தவர் என்று பிரித்து காட்டுவதற்காகவும், அல்லது பக்தி என்றும், இப்படி எத்தனையோ காரணங்கள், அல்லது அழகுக்காக, அல்லது தன்னை பற்றி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று இப்படி இது ஒரு நினைவு சின்னமாக இப்படித்தான் கொண்டு சென்று விட்டோமே தவிர அவர்கள் சொன்னது பூதி என்பது உடல். ஆக இந்த உடல் மீண்டும் மீண்டும் அது சாம்பலாக ஆகிக்கொண்டேதான் இருக்கும். ஆக எந்த சாம்பலாக பஸ்பமாக ஆனதோ அதிலிருந்து இந்த உடல்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் என்று இப்படி இயற்கையினுடைய எழுதப்படாத மறுக்க முடியாத பேருண்மையைத்தான் அன்று முழுக்க வேடமிட்டுக் கொள்ளும் இந்த விபூதி, இந்த சின்னத்தை அன்று உருவாக்கினார்கள் என்று இது தெளிவாக்குகின்றார்கள். என்றால் சரீர பிம்பத்தில் இரு கரங்களும் இணைக்கப்படும் பொழுது அதன் அமைப்பே ஓர் வட்ட சுழற்சியின் செயலாக முதலும் முடிவும் அற்ற நிலையில், ஆக முதலும் முடிவும் அற்ற நிலைகள்தான் எது முதலிலே தோன்றியது, எப்பொழுது முடியப் போகின்றது என்ற நிலை இல்லாதது. எனவே இது ஆண்டவன் செயல் என்றும்
ஆண்டவன் இப்படித்தான் இருப்பார் என்று இப்படித்தான் நாம் எண்ணுகின்றமே தவிர ஞானிகளால் கண்டுணரப்பட்ட மெய் உணர்வுகளை அவர்கள் நமக்கு வழிகாட்டு நிலைகளை நாம் சிந்திப்பார் இல்லை. அதை பற்றிதான் இதிலே பிடர்வழி, ஏற்கனவே பிடர்வழி என்பதை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார். மீண்டும் இந்த பிடர்வழி என்பதை உணர்த்துகின்றார். பிடர்வழி என்பதை எண்ணத்தின் உந்தும் குண அமில சக்தியின் வீரியமாக செயல்கொள்ளும் பக்குவ கதிக்கு ஊக்கம் என்ற சொல். நாம் அந்த முயற்சியை நல்லாக்கத்திற்கு பயன்படுத்துதலே நல்லது. ஆனால் குணங்களின் செயல் மாற்றத்தால் ஏற்படும் செயலின் தன்மை சரீர கதியில் எதிர்மோதல் ஏற்படும் நிலையில் வள்ளுவன் சொன்ன வேதப்படி ஆக்கத்தின் ஆக்கம் ஊக்கம், அது வல்லது போக்கது இல்லா செயல் என்று சொல்லிய உண்மையும் உண்டு. ஆகவே குணங்களில் மாற்றம் கண்டால் பிடர்கின்ற வழிகளில் சக்தியும் குறைவுபட்டு போகும் என்ற உண்மையை உணர்ந்து நல்லாக்க சூட்சும கதிக்கே ஞான செல்வங்கள் செயல் கொள்ள வேண்டும். ஆக பிடர்தல் என்பது நாம் பிளந்து பார்க்கக்கூடிய உணர்வுகள், நினைவுகள். அது ஆக்கப்பூர்வமான செயலாக நாம் பிளந்து பார்த்தால், அதை உணர்ந்து பார்த்தால், அதை தெளிந்து பார்த்தால், அதை வகுந்து பார்த்தால் அது நாம் வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும். இல்லை என்றால் அந்த குணங்களிலே மாற்றம் கண்டு இது என்ன தீமை, இது என்ன குற்றம், இதில் என்ன இருக்கின்றது என்று அது போன்ற நிலைகளை நாம் ஆய்ந்து அதை நுகர்ந்து அதை பிளந்து அதை வகுந்து அதை நமக்குள் சேர்த்துக்கொண்டே வந்தோம் என்றால் அந்த நல்லாக்க செயல் என்பது பால்பட்டு வள்ளுவர் சொன்னது போன்று அது ஊக்கத்தை தராது, அது தீமையான செயலுக்கு அது வழிவகுத்துவிடும் என்பது போன்று அதைத்தான் இங்கே முதலும் முடிவும் இல்லாத நிலைகள். இந்த பிறவியில் நாம் எதை எடுக்கின்றோமோ இதுதான் அடுத்த நிலை நம்மை உருவாக்கும். ஆக இந்த பிறவியிலே நாம் இதை இழந்து விட்டால் மீண்டும் இன்னொரு பிறவிதான், அது சுழன்று கொண்டேதான் இருக்கும். ஆனால் அப்படி சுழல்வதற்குத்தான் நாம் இந்த பிறவியை நாம் பெற்றிருக்கின்றோமா என்பதை உணர்ந்து அதைத்தான் இதில் விதி விலக்கும் ஒன்று உண்டு என்று சொன்னது போன்று ஆக பூதி விபூதி என்று மீண்டும் பஸ்பமாகும் நிலைக்கு நாம் செல்லாதபடி அந்த விதி விலக்கு என்று ஞானிகளால் மகரிஷிகளால் உணர்த்தப்பட்ட இந்த மெய்வழி செல்லும் பாதையை, ஏன்னா அதான் பிரம்மா உருவாக்குகின்றான். அதிலே அந்த பிரம்மத்தின் உள் மறைந்துள்ள அனித்தியமான சூடு என்று காட்டப்பட்டுள்ளது. ஆக இந்த வெப்பத்தின் தன்மை கொண்டுதான் இயற்கையினுடைய படைப்பு அனைத்துமே ஆக்கப்பூர்வமான செயல்களுக்காக இருந்தாலும் சரி, மற்ற எந்த செயல்களுக்காக இருந்தாலும் இந்த வெப்பத்தின் தன்மை கொண்டுதான் உருவாக்கும் படைக்கும் சக்தியாக வருகின்றது. ஆக அந்த வெப்பத்தை நாம் உருப்பெற செய்யக்கூடிய சக்தியாக, அதாவது அதைத்தான் பிரம்ம ஞானம் என்று சொல்வார்கள், படைக்கக்கூடிய சக்தியாக, படைப்பின் படைப்பை காக்கக்கூடிய சக்தியாக, படைப்பின் படைப்பை வளர்க்கக்கூடிய சக்தியாக நாம் அந்த அடிப்படையிலே நாம் வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு சென்று விட்டால் அந்த விதி விலக்கு என்ற நிலை, அதிலே நாம் மீண்டும் மீண்டும் பிறவி என்ற சுழற்சியிலே நாம், அதாவது அவர் சொல்வது போன்று முதலும் முடிவும் இல்லாத நிலை என்பதற்கு மாறாக முடிவே இல்லாத என்றுமே நிரந்தரமாக நித்தியமாக அழியாத நிலைகள் வாழ முடியும். அந்த வாழ்வதற்குண்டான தொடரைத்தான் இங்கே பூதி விபூதி என்று நாம் எது நிலையானது எது நிலையற்றது, அது நிலையற்ற இந்த சரீரத்தினுடைய தன்மைகளை நாம் எடுத்துவிட்டு இந்த சரீரத்திலிருந்தே நிலையானதை நாம் பெறக்கூடிய தகுதிக்கு நாம் அதைத்தான் இங்கே பிடர்தல் என்று சொல்லி மாற்றமடைந்த குணங்கள் வழி நாம் செல்லாதபடி மாற்றியமைக்கக்கூடிய குணங்களாக மெய்வெளியில் நம்மை அழைத்து செல்லக்கூடிய நல்லாக்கத்தினுடைய சூட்சும ஈஸ்வரப்பட்டு சொல்வது போன்று நல்லாக்க சூட்சும சக்திக்கு நாம் செயல்பட வேண்டும் என்று அவர் கொடுத்த அந்த வாக்கின் பிரகாரம் நாம் செயல்படுத்த வேண்டும். அதைத்தான் இந்த உபதேசத்திலே நம்முடைய செயல் ஆதிசக்தியினுடைய நீர் சக்தியுடன் ஒன்றி என்றுமே நாம் அழியாத நிலையில் கொண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும். அதற்கு இந்த மெய் உணர்வுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பூதி விபூதி என்று இந்த உடல் என்பது பஸ்பமாகக்கூடியது அல்லது சாம்பலாகக்கூடியது அல்லது மீண்டும் கண்ணுக்கு புலப்படாத சக்தியாக மறைந்துவிடும். ஆக மீண்டும் அதிலிருந்து உடல் தோன்றும் நிலை இல்லாதபடி நாம் ஒளியின் தன்மையாக அழியாத நிலையாக முதலும் முடிவும் அற்ற நிலை என்பதற்கு மாறாக முடிவே இல்லாத அழிவே இல்லாத வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும் என்று நம்மை நாம் நினைவுபடுத்தி அந்த வழித்தொடரில் செல்வதற்குத்தான் இங்கே திருநீரு விபூதி அணியும் அந்த சின்னத்தின் மூலமாக இந்த மெய் உணர்வை நமக்கு ஈஸ்வரப்பட்டவர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள்.